முருகா. என் அன்பு பிள்ளையே, வாழ்ந்தால் உன்னோடு தான் வாழ்வேன் என்று கூறி நாளை உன்னை தேடி ஒரு உறவு வரப்போகின்றது. அது யார் என்று கேட்டால் என்னை போல் நீயும் புன்னகை செய்து கொண்டு இருப்பாய். உனக்குள் இருக்கும் நல்ல குணத்தையும் நல்ல எண்ணத்தையும் பார்த்து நானே வியந்து உள்ளேன். நீ அனைவரின் மீதும் பாரபட்சம் இன்றி அனைவரிடத்திலும் சமமாக பழகுகின்றாய். சமமாக அனைவரின் மீதும் அன்பு காட்டுகின்றாய். அன்பு செலுத்துவது ஒரு நாளும் தவறு ஆகாது பிள்ளையே. ஆனால் அனைவரின் மீதும் நீ கண்மூடித்தனமாக அன்பு செலுத்துகின்றாய். உன்னை சுற்றி இருக்கும் ஒரு சிலரோ உன் மீது அன்பாக இருப்பது போல் நடிக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அன்பிலும் அக்கறையிலும் ஒரு துளி கூட உண்மை இல்லை. அவரது சுய நலமே மேலோங்கி உள்ளது. அவற்றையெல்லாம் எண்ணி நீ ஒரு நாளும் கவலைப்பட வேண்டாம் பிள்ளையே. உனக்காக நான் இருக்கின்றேன். இவர்களை நீ பழி வாங்கவும் நினைக்க வேண்டாம். உனக்காக ஒரு உறவு உன்னை தேடி வருகின்றது. நீ நேசிக்கின்ற, மனதார விரும்புகின்ற அந்த உறவு வாழ்ந்தால் உன்னோடு தான் வாழ்வேன் என்று கூறி நாளையே உன்னை தேடி வருகின்றது. உன்னுடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்டுதான் அந்த உறவு உன்னிடம் வருகின்றது தங்கமே. இந்த உலகத்தில் உனக்கென்று ஒரு உறவு இருக்கின்றது. நீ யாரை மனதார நேசிக்கின்றாயோ அந்த உறவு உன்னிடம் வர ஆசைப்பட்டு கொண்டு இருக்கின்றது. நிச்சயம் அந்த உறவுடன் நீ சந்தோஷமாகவே இருப்பாய். உனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம், பிரச்சனை என்றால் என்னிடம் கூறு. நான் உனக்கு ஆறுதலாக எப்பொழுதும் இருப்பேன். உன்னை இகழ்ந்தவர்களும் கதவை சாத்தி கொண்டு போனவர்களும் உன்னை பார்த்து பிரமிக்க நான் செய்ய போகின்றேன். அதுவரை நான் சிறிதும் அயராது உனக்காக உழைக்க போகின்றேன் பிள்ளையே. நான் உனது எண்ணம், செயல் அனைத்திலும் உன்னுடன் எப்போதும் உன் முருகனப்பா நான் இருப்பேன். அதுவே உன்னை நிச்சயம் வாழ வைக்கும். உனக்கான மன நிம்மதியை அப்பா நான் தருகின்றேன். அதனால் நீ கவலை இல்லாமல் நிம்மதியாக இரு. அந்த உன்னோடு வாழ்வேன் என்று நீ மனதார நேசிக்கின்ற அந்த உறவு தான் உன்னை தேடி நாளை வருகின்றது. சந்தோஷமாக இரு. ஓம் முருகா.